நான் பெற்ற குழந்தைகளை என்னால வளர்க்க முடியல, நான் அதே கொலை செய்யறேன்னா நீ அப்ப மிருகத்தை விட கேவலமா போயிட்டீங்க. அதோட நீங்க கீழே இறங்கிட்டீங்க நீங்க. அது இந்த இடத்துல ஒன்று பார்க்கணும், டீயும் பார்க்கணும், அந்த குழந்தைங்க உங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கி கொடுக்கும் போது இருக்க அந்த ஒரு பொறுமை, அந்த ஒரு சிந்தனை, அவங்களுக்கு கொள்ள முடியாது தோணவே இல்லை. அந்த குழந்தை ஆசையா வாங்கியிருக்காரு, நம்ம அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு சிரிப்பை பார்த்தும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருது எப்படி? ஏன்னா அவர் அந்த டைம்ல மது அருந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அவர் ஹெவியாக ட்ரிங்க்ஸ் எடுக்கும் போது அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல. அவரால் இந்த குழந்தைங்களுடைய தேவைகளையும் அதுங்க கேட்குற வார்த்தைகளையும் இவரால் அதை தாங்கிக்க முடியல. அந்த இடத்துல ஒரு பொறுமை இழந்துடுறாரு. இது இருந்தால் இவங்களுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம், நாளைக்கு நம்ம இவ்வளோ செஞ்சாலும் இந்த சமுதாயம் நம்மளை இந்த குழந்தைங்களும் எப்படி இன்னொருத்தர் எப்படி வளர்ப்பாங்கன்னு தெரியாது. இன்னொருத்தர் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்புறமோ அந்த குழந்தைங்களை எப்படி வளர்ப்பாங்கன்னு தெரியாது எனக்கு. ஸோ நாளைக்கு இவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி.